வணக்கம் இந்தியா. ஆஃப்டர் இந்தோ-யுஎஸ் ட்ரேட் டீல் நமது சந்தைகள் 26,341.20, அதாவது நியரிங் ஆல் டைம் ஹை வரலையும் டச் பண்ணினது. அண்ட் லோ இன்னைக்கு வந்து 25,641 10 மணிக்கே வந்தது. தென் அதுக்கப்புறம் ஒரு ஸ்மார்ட் ரெக்கவரி இந்த மார்க்கெட்னு பார்க்கலாம். ஓவரால் 624 புள்ளிகள் அதிகரித்து 25,713.30 முடிவடைந்திருக்கிறது. ஸோ எபவ் 25,700 இட்ஸ் அ குட் மூவ். ரெண்டாவது, இந்த ஒரு வாலட்டைல் மூவில் ஷார்ட் கவரிங்லாம் ஹெவியாக கவர் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.81 crore வால்யூம் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் வால்யூம் ஃபியூச்சரில் 23 லட்சம் நடந்திருக்கு. ஸோ ஒரு ஷார்ப் ரேலி. ஸோ இது வந்து ஒரு ஃபோம் கண்ட்ரோல் பை த புல் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஆப்டிமிசம் ட்ரிவனாக இருக்குது. அதேமாரி ஒரு லேண்ட்மார்க் ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ். ஸோ இதை வந்து இந்தியாவுடைய யூஎஸ்னுடைய பிரசிடெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ஆன் இந்தியன் குட்ஸ் வந்து 18%. இது வந்து நம்மளுடைய சென்டிமெண்ட்டை அக்ராஸ் எல்லா செக்டார்லேயும் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அட்வான்சஸ் 2169, டிக்ளைன்ஸ் வந்து 314. ஸோ ஓவராலாக மார்க்கெட் பிரெத் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் ப்ராடர் மார்க்கெட்லேயும் பார்த்தோன்னா ஆப்டிமிசம் எக்ஸலன்ட் டுடே. மிட் கேப் அப் பை 2.84%, ஸ்மால் கேப்பும் 2.82% ஏறி இருக்கு. ஸோ ஒரு ரொபஸ்ட் பார்ட்டிசிபேஷன் பியாண்ட் ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதுபோல் துறைகள் எல்லாம் இன்னைக்கு ஆல் பாஸ். அதில் வந்து ரியாலிட்டி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் எனர்ஜி டாப் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட், ஜியோ ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், இண்டிகோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் டெக் மஹேந்திரா, பிஇஎல், நெஸ்லே ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். இதுதான் சோல் லெகார்ட் ஆஃப் த செஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுமாதிரி பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஸ்ரீ சிமெண்ட், ஏபிபி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 7% வரை குறைந்து 12.90 வினிமாகிக்கொண்டதுன்னு சொல்லலாம். மேலும் இந்தியாவுடைய growth story expected at 7.4% அப்படிங்கிறது வெளிவந்துள்ள விஷயம் என்று சொல்லலாம். அதுபோல் தங்கம் பார்த்தோம்னா இன்னைக்கு 7,892 ரூபாய் அதிகரித்து 1,49,585 வெள்ளி நல்ல ஷார்ட் கவரிங் 31,536 ரூபாய் அதிகரித்து 2,67,797 குரூடாயில் 25 ரூபாய் அதிகரித்து 5,650 வினயமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் இதெல்லாம் இட்ஸ் எக்ஸலண்ட் ரேலி டுடே ஆஃப்டர் த ட்ரேட் டீல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலாம். அதுபோல் இந்த ருப்பியும் பார்த்தோம்னா இன்னைக்கு 6 வருடத்து உச்சத்தை தொட்டுள்ளது. ருப்பி இஸ் ஸ்ட்ரெங்தன் டுடே, டாலர் இஸ் டிப்ரிஷியேட்டிங். ஸோ இது வந்து மெயினாக இந்த 18% வந்தது வந்து டாலருக்கும் ஒரு நல்ல ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி என்றே சொல்லலாம். அதுபோல் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னாக்க ஒரு அக்ரெசிவாக அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன்ஸை அதெல்லாத்தையும் அன்வைண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக அன்வைண்ட் பண்ணிட்டு புல் போயிருக்காங்க. அதுதான் வந்து இன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்றும் சொல்லலாம். மேலும் அதர் துறைகளில் பார்க்கும் பொழுது அதாவது 6 years ஹை ருப்பி வந்து இன்னைக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுமாரி கரன்சி வந்து ஒரு லாங் அவைட்டட் அந்த ட்ரேட் டீல்னால சஸ்டெயின் ஆகிருக்கு. இது ஃபர்தராக ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸில் பார்த்தோம்னாக்க மேன்கைண்ட் ஃபார்மா நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுமாரி கேஸ்ட்ராலும் பார்த்தோம்னா நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. இபிட்டா வந்து எபவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் Q3 வந்து பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். அதானி என்டர்பிரைசஸ் ஒரு ஸ்டேபிள் Q3 ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. ரெவென்யூ அப், தென் இபிட்டாவும் 18.6%. ஸோ இட்ஸ் எக்ஸலண்ட். ஏன்னா அவங்க வந்து ஏடபிள்யூஎல்லையும் விற்றது வந்து அதனால் அவங்களுக்கு பணம் நிறையா வந்திருக்கு. அதேமாரி என்எம்டிசி வந்து லோவர் தேன் எக்ஸ்பெக்டட் இபிட்டா காமிச்சிருக்காங்க. சரிகமா வந்து வீக் இபிட்டா பட் ஸ்ட்ராங் இபிட்டா மார்ஜினை காமிச்சிருக்காங்க.
Alkyl Amine EBITDA margins in line with the expectations. ஸோ ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி HFCL வந்து EBITDA மார்ஜின் வந்து அதுவும் இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு லாட் ஆஃப் பாசிட்டிவ் நியூஸ் flowed in the market. Then block deal, Shree Cement, ABB and HDFC Bank. Then இன்றைய தினம் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஷார்ட் கவரிங் அதெல்லாம் வந்து ஓவர் ரன் பண்ணி வந்திருக்கிறதுனால ஸோ இதுக்கு வந்து இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். இதுமாரி யூஎஸ் அண்ட் ஜப்பான் ட்ரேட் டீல் முடிஞ்ச போது ஜப்பான் இண்டெக்ஸ் நிக்கை பார்த்தோன்னா 3%லேருந்து 5% வரலையும் அந்த ஒரு வாரத்தில் ட்ராவல் ஆச்சு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5% ஏறி இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு 2%லேருந்து 2.5% வரலையும் சந்தைகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதனால் சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.